ஆ, அ, திருக்குறள் 22வது பாடத்துல வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? வாழ்க்கையின் குறிக்கோள் 152ஆம் பக்கம். திருக்குறளில் சில முக்கிய பகுதிகள் பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும். படிக்கட்டுங்களா ஐயா? படிக்கலாம். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஆ, வையத்து வாழ்வு ஆ, வாழ்பவன் ஆ, வானுரையும் தெய்வத்துள் ஆ, வைக்கப்படும். ஆ, வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எப்படி? தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் ம், மற்றெல்லாம் அவ அவம் செய்வார் ஆசைப்பட்டு. ம், தவம் செய்வது எப்படி? ம், நோய் நோற்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றே ம், தவத்திற்கு. ம், உற்ற நோயின் பசியை ஆ, ஆ, வெல்வது எப்படி? ஆ, சிந்தன வேண்டாவாம் எனக்கு ஆ, அருந்தியது அற்றது போற்றி நீர். ம், அருந்தியது அற்றது நீர். உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது? ம், நூலும் நோய் செய்யும் ம், நூலோர் வலித்தலா எண்ணிய மூன்று. ம். ஜீரணநீர்கள் சுரந்தாலே அவை நோய் செய்யும். சுரந்தாலே அவை நோய் செய்யும். மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன? மனித குலத்திற்கு வறுமைக்கு காரணம் என்ன? ம், சிலர்பலர் ஆகிய காரணம் ம். நோற்பார் சிலர்பலர் நோலாதவர். மறுபடியும் இது என்ன புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 பிறக்க அதெல்லாம் சரி. இந்த முதல் அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காரு. அந்த வரிசைக்கு பொருள் புரியுதான்னு பாருங்க. அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காரு. ஏன் அப்படி வரிசைப்படுத்தியிருக்கணும்? என்ன புரியுது? வணக்கம். ஏன் அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காங்க? ஏன் திருக்குறளை வரிசைப்படுத்தியிருக்காங்க? எதனால அப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க? என்ன நோக்கத்துல வரிசைப்படுத்தியிருக்காங்க? அந்த வரிசையின் சரியா இருக்கான்னு பாருங்க. நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா வையத்துல வாழ்வாங்கு வாழணும். ம். ஆஹ் புரியுதுங்கய்யா. ஆ, அதுக்கப்புறம் ஆ, வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தவம் செய்யணும். ஆ, தவம் செய்யறது எப்படி அப்படின்னா உற்ற நோய் பசியாகிய நோயை நம்ம வந்து ஆ, இல்லாம ஆ, அப்படி பண்றதுக்கு ம், எந்த மருந்துமே தேவையில்லை. நீரை மற்றும் அருந்தினால் போதும் அப்படின்றது புரிய வருதுங்கய்யா. ம், அதுக்காக அந்த குறளை சொல்றாங்க, ம், ம், அறிவுறுத்துறாங்க. அப்போ ஜீரண ம், நீர் அதாவது நீர் வந்து ம், ம், உடலை உடலை தூய்மைப்படுத்துறது. ம், ஆஹ் வாதம் பித்தம் கபம் ம், அப்படின்றது சரியா குறையினும் குறையினும் அந்த குறள்ல அததான் சொல்றாங்க. ம், குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து ம், நோய் இல்லாம ம், ஆஹ் வாழ்றவங்க தான் வறுமை இல்லாம வாழ்ற குலத்தார் அப்படின்றத வரிசைப்படுத்திருக்காங்க. ம், ம். என்ன சுருக்கமா சொல்லுங்க. என்ன என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதில் எவ்வளவு வரிசை சரியா இருக்கா? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்றோமா? இப்படித்தான் உலகம் வாழுதா? இதை அடிப்படையை வைத்துக் கொண்டு தான் நம்ம வாழ போறோமா? ம், இதை அடிப்படையா வச்சு வாழ்ந்தோம்னா உம் நம்ம வந்து நம்மளோட இப்ப நம்ம நீர் பயிற்சியில இருக்கிறனால எல்லாமே எளிமையாயிடுச்சுங்கய்யா. இல்லை எல்லாமே இல்லை. இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்ட உணவுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி, நம்ம காலையில் எழுந்திரிச்சின உணவு பழக்கங்கள், 3 வேளை உணவு உண்டு ஆகார செலவு மிச்சமாகுது, மலம் கடிக்கிற பழக்க வழக்கம் குறைஞ்சு போகுது, எவ்வளோ மிச்சமாகுது. உணவு பஞ்சமே உலகத்துல கிடையாது. ம் இந்த ஆமாங்க. பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கிறோம். சக்தி வந்து உணவுலேருந்து எடுத்ததை போய் சக்தி நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்றோம். இதனால வந்து என்ன ஆகுது? ஆரோக்கியம் கிடைக்குது. நீர் பயிற்சி செய்யறப்ப ரத்த சுத்தமாகுது. நீரை வந்து தொடர்ந்து மருந்து மாதிரி தான் இருந்துரும். நீரே மருந்து. அப்போ உணவு உற்பத்திக்கு தான் தண்ணி செலவாகுமே தவிர உடல் சுத்தத்துக்கு தண்ணி சத்து ரொம்ப குறைவால இருக்கு. ஆமாங்கய்யா. உணவு உற்பத்திக்கு தான் பல லட்சம் டன் தேவை. ஒரு கிலோ ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு 1 கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு 1 கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 கிலோ தண்ணி வேணுங்கிறான். 1 கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு
ஒரு கிலோ நெல் எங்க, ஒரு டன் 1000 கிலோ தண்ணி எங்க. அதாவது உணவு உற்பத்தி பண்றதுக்கு 1000 மடங்கு தண்ணி தேவைப்படுது. இப்ப நம்ம சுத்தத்துக்கு வரப்ப அந்த தண்ணி நமக்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் மாறுகிறது. அப்ப உணவுங்க தண்ணி தேவையே மிச்சமாயிருது. தண்ணி தேவையே மிச்சமாயிருது. வீட்டுல சமைக்கிற வேலையே இல்லாத பொழுது அந்த தண்ணி மிச்சம். குடிக்கிற தண்ணியும் குறைஞ்சு போகுது. குடிக்கிற தண்ணியும் குறைஞ்சு போயிருது. எங்க கொண்டு போய் இதுக்கு ஈடு இணையே இல்லாத அளவுக்கு இது போகுது. இப்ப நான் வந்து உணவு பழத்தை குறைச்சிருக்கேன். இதனால எனக்கு உணவு தேவை குறைஞ்சு போச்சு. எனக்காக உற்பத்தி பண்றதுக்காக தண்ணி செலவும் குறைஞ்சு போகுது. இப்ப எனக்கு ஒருத்தர் உற்பத்தி பண்ணி தரேன்னு வச்சுக்க, அவனுக்கு தண்ணி செலவு குறைஞ்சு போச்சு. அரிசி உணவு, அந்த அரிசிக்கு நம்ம அரிசி, கம்பு, சோள, ராகி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுகின்ற அதுக்கு பல லட்சம் டன் தண்ணி மிச்சமாகுது. பல லட்சம் டன் தண்ணி மிச்சமாகுது. இதுல பல லட்சம் டன் தண்ணி மிச்சமாகுது. அப்ப இயற்கை சக்தி வாழுகின்ற பொழுது நமக்கு தண்ணியே மிச்சமாகின்ற பொழுது எல்லாமே மிச்சமாகுது. அடுத்தது அப்ப இது யோசிச்சு பார்த்தா தெரியும். சமைக்கிறப்ப தண்ணி அதிகமாக செலவாகுது. சமைத்த அந்த பாத்திரங்களை கழுவுவதற்கு தண்ணி அதிகமாகுது. அதனால உடம்பு கெட்டு போகுது. அதனால நோயும் பெருகுது. கடைசியில தின்னு 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 அந்த தனக்கு வைத்தியம் தெரியாம செத்து போறான். அதுக்கும் செலவாகி செத்து போயிடுறான். வைத்தியம் தெரியாம தின்னு அதையும் கெட்டு போயிடறான். மொத்தத்துல உணவு என்பது சர்வதேச நாசம் பண்ணி விடுகிறது. இந்த வாழைக்காட்டுல பூந்த யானை மாதிரி ஒரு மரத்தை சாப்பிட்றதுக்கு தான் போகும். அந்த உடல்ல அங்கேயும் இங்கேயும் பட்டு பட்டு தானாவே பல மரங்கள் அழிஞ்சு போகும். வாழைக்காட்டுல பூந்த யானைம்பாங்க. அது சாப்பிட்றது ஒரு மரம் தான். அழிவு பார்த்தீங்கன்னா பல மரங்கள் அழிஞ்சு போகும். இந்த மாதிரி தான் மனிதன் ஒரு தப்பு செய்ய போய் சர்வதேச நாசமாகறான். சரி, மனித குழந்தை பிறக்கும் பொழுது அதை படிங்க. மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவுடன் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6வது அறிவியாவே வளர்கிறது. 7ஆம் அறிவாகிய யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 5 அறிவு பிராணிகளும் மனித குழந்தைகளும் பல் விளக்குவதில்லை. எந்த வயதில் ஒரு குழந்தை பல் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள். இது என்ன? இதுதான் அடிப்படை. அப்ப விளக்குகள் வந்து அது பல்லு விளக்கணும்னு அவசியம் இல்லை. அது பல்லு விளக்கும் தெரியாது, பல்லு விளக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அதே 5 அறிவு உள்ள குழந்தை பல்லு விளக்குது. குழந்தைக்கு 5 அறிவு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 6ஆம் அறிவு பிற்பாடு வளரும். சரி, அப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிருது. பல்லு விளக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எதுக்கு தயாராயிடுச்சு? அடுத்த இதுக்கு 6ஆம் அறிவு பல்லு விளக்கும் பொழுது அது எதுக்கு தயாராயிடுச்சு? அது 5 அறிவு குழந்தை வந்து 5 அறிவு தான். அதை சாதாரண உணவை சாப்பிடுது. சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு எதிர்க்குது. அது வந்து அதை கழுவுது. மடி எதிர்க்குது, கழுவுது. அவ்வளவுதான். எதிர்க்குது, கழுவு. இதனால அந்த குழந்தை எதுக்கு? அதனால என்ன அந்த தேவையில்லாத வேலை பண்ணுகின்ற பொழுது அந்த சாதாரண உணவுங்க ஒரு சொல்ல போடுறோம். சாதாரண உணவு என்ற ஒரு வார்த்தையை போடுறோம். கீரை சாப்பிட்ற குழந்தை, கனி சாப்பிட்ற குழந்தை அதுக்கெல்லாம் தேவையில்லை. கீரை சாப்பிட்ற குழந்தை, கனி சாப்பிட்ற குழந்தைக்கு பல்லு விளக்கு தேவையில்லை. பெற்றோர்கள் தவறான முறையில குழந்தைக்கு ஊட்டுறாங்க பாருங்க. பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு யமனாக இருக்கிறார்கள். 99.99% பெற்றோர்கள் குழந்தைக்கு யமனாக இருக்கிறார்கள். குழந்தை சாகிடுக்கிறத பெற்றோர்கள் தான். குழந்தையை சாவடிக்கிறது யாரு? எந்த பெற்றோராவது கனி மட்டுமே கொடுத்து வளர்க்குற பெற்றோர்கள் இந்தியாவில் எங்கேயா இருக்காங்களா? எங்கேயுமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் கனி மட்டுமே கொடுத்து வளர்க்குற பெற்றோர்கள் எங்கேயுமே இல்லை. எங்கேயாவது இருக்கிறாங்களா? அதுவும் தெரியல. ஏன் அந்த கனிகள் மட்டும் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது இயற்கையாக சுத்தமாகறனால அந்த குழந்தைகள் வந்து பல்லு வளர்க்க தேவையில்லை. ரெண்டாவது அந்த குழந்தை இந்த கனிகள் மட்டும் சாப்பிட்டு வளர்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து எந்த தன்மையா மாறுது? சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தன்மையா மாறும் சொல்லுங்க. என்ன விருப்பம் என்ன? இயல்பாகவே ஏற்படுறதுனால அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்வாங்க. பழங்களை சாப்பிட்டாங்கன்னா, இல்ல சாதாரண உணவு சாப்பிட்டாங்கன்னா அதுல இருக்க மாவு இதெல்லாம் அதுல படிகிறதுனால அவங்களுக்கு வந்து உடல் தூய்மை ஏற்படாது.
அதனால என்ன அவங்களுக்கு என்ன? நோய்வாய்ப்படுவாங்க. அப்ப பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பல்லு விளக்கும் பொழுது அந்த குழந்தை எதுக்கு தயாராயிடுச்சு? நோய்வாய்ப்படுவாங்க. அப்புறம் குழந்தை பல்லு விளக்குனாவே அது எது ஆக போகுது? நோய்வாய்ப்பட போறாங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? இது மண்டையில ஏறுதான்னு கேக்குறேன். எப்ப மண்டையில ஏறுதான்னு கேக்குறேன். உங்களுக்கு ஏறுதா? இங்க பாக்குறவங்களுக்கு மண்டையில ஏறுதான்னு கேக்குறேன். ஏறுதுங்க ஐயா. அதே லேட்டாதான் ஏறுது. பொண்டாட்டி பல்லு விளக்குனவா எதுக்கு தயாராட்டுன்னு அர்த்தம்? நோயாளி ஆகுது. புருஷன் பல்லு விளக்குனவா எதுக்கு தயாராட்டுன்னு அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு. கரெக்டா, சரியா சொல்லுங்க. அது சாப்பிடறதுக்கு தயாராயிட்டான். நோயாளியாக கடைசியில் எங்க நோயாளிய மாதிரி கடைசியில் எங்க போயிருவான்? சாவுதான். அப்ப பல்லு விளக்குனாவே எதுக்கு தயாராயிட்டான்? கடைசி பாயிண்ட் சொல்லுங்க. பல்லு விளக்குனா மரணத்துக்கு தேடிக்கிட்டோம். அதே இந்த பாயிண்ட் பிடிச்சி. ஒரு குழந்தை பல்லு விளக்குனாலும் அது சாவறதுக்கு தயாராயிடுச்சு. பொண்டாட்டி பல்லு விளக்குனாலும் சாவறதுக்கு தயாராயிட்ட. புருஷன் பல்லு விளக்குனாலும் சாவறதுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். யாரு பல்லு விளக்காம சுத்தமா இருக்கிறாங்களோ அவன் சாக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. எல்லாருமே எல்லாம் சாகறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. மாட்டிக்கிட்டீங்க. இது வந்து பக்தி மார்க்கத்துல எல்லாம் பல்லு வளர்க்குறானுங்க, கர்ம மார்க்கத்துல எல்லாம் பல்லு வளர்க்குறானுங்க, அப்புறம் ஞான மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்லு வளர்க்குறானுங்க. யோக மார்க்கு இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பொய். அத்தனை ஆஸ்பத்திரிக்கு போற கேஸ் அட்டன். எவன் யோக மார்க்கு போய் அவனும் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கான். அப்ப பல்லு விளக்கும் பொழுதே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் சாக போறான்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க பல்லு விளக்குற சாதியா அல்லது வந்து பல்லு விளக்காத சாதியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. திருப்பி நாம வந்து மறுகட்டமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது 10,000 ஆண்டுக்கு அப்புறம் நம்ம இது மறுகட்டமைப்பு பண்ண வேண்டியது. இந்தியாவில் நீ இந்த புத்தகத்தை படிக்காம எவனும் ஆரோக்கியமா சாக முடியாது. ஆரோக்கிய சாவுன்னு ஒண்ணு இருக்கு, நோய்வாய்ப்பட்டு சாவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரோக்கியமா சாகுறதுக்கு பேருது சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க, அல்லது விருப்பப்பட்டு சாகிறது. சட்டையை கழட்டி வச்சுட்டு போறது. இப்ப சட்டை இருக்குன்னு வச்சுங்க, அழகா கழட்டி வச்சுட்டு அப்படியே போறது, அது வந்து தொந்தரவு இல்லாம போறது. சட்டையை பிச்சுட்டு போறதால இப்ப யோக மண்டலத்தில் இருக்கிறவங்கள, யோக மண்டலத்தில் இருக்கிற பக்தி மார்க்கில் வரும்போது சட்டையை கழிச்சிட்டு சாகுறான். அப்ப தெரிஞ்சு போச்சு இப்ப உனக்கு எவன் சட்டை கழிச்சிட்டு சாகுறானோ அவனுக்கு அறிவே இல்லையே அர்த்தம். யோகத்தை பேசிட்டு ஆஸ்பத்திரிக்கு சாகுறான், அப்ப இருக்கிற அறிவை அடக வச்சுட்டான்னு அர்த்தம். யோகத்தை பேசிட்டு ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். யோக மன்றத்தை வச்சு யோக மன்றத்தை வச்சுட்டு எப்ப எவன் ஒருத்தன் கூட்டமா கூடுறானோ அவன் எல்லாத்தையும் ஏமாத்துறான்னு அர்த்தம். யோக மன்றங்கிற பேர் வச்சுட்டு கூட்டமா கூட்டிட்டு ஆட்டம் போடுறான் பாராமையா, எது அவன் ஒரு கூத்தாடி. அது யோக கூத்தாடின்னு பேரு. சினிமா கூத்தாடி எப்படி நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி யோக கூத்தாடிகள் மக்களையும் கெடுக்கிறான். அவன் சினிமா நாட்டுக்கு எடுப்பான், இவன் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் பேருல எல்லாத்தையும் ஆட்டம் போட்டு அவனையும் கெடுக்கிறான். அப்ப இவனும் கெட்டு போனான், அவனும் கெட்டு போறான். இங்கதான் யோக மார்க்கம். யோக மார்க்கம் தனி மனிதன் விடுதலைன்னு அர்த்தம். இது யாருக்கும் தேவையில்லை. இயற்கையோடு புரிஞ்சுட்டு இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இயற்கையோடு சக்தி எடுத்து வாடுறவன் தான் தனி மனிதன். அதனாலதான் தனித்திரு அப்படின்னு சித்தர்கள் சொன்னாரு. தனித்து இருந்து செய்தல். சரியா? அப்படின்னா பல்லு விளக்கனாவே முடிவு பண்ணிக்கங்க, அவன் சாக போறான்னு அர்த்தம். ஆனா விலங்குகள் பாத்தீங்கன்னா தனக்கு நோய் வந்துட்டா தானே வைத்தியம் பார்த்துக்கும். ஒரு நாய், பேய், விலங்குகள் எல்லாமே. ஆனா மனிதருக்கு மட்டும் நோய் வந்துட்டா அடுத்தவங்கிட்ட போறான். இன்னும் கொடுமையா இருக்கு. விலங்குகள் தனக்கு நோய் வந்துட்டு தானே வைத்தியம் பார்த்துக்குது. ஒரு மரத்துக்கு நோய் வந்து தானே வைத்தியம் பார்த்துக்குது. ஆனால் மனிதன் மட்டுமே தனக்கு நோய் வந்துட்டா அடுத்தவங்கிட்ட போறான். சரி, அடுத்தவங்கிட்ட போறனால அவன் அப்ப அடுத்தவங்கிட்ட போறனால எப்படி நல்லாக்குறானான்னு பாருங்க. அப்படி ஏதாவது மருத்துவம் கொண்டு போய் தப்பிச்சு வந்த எவனாச்சும் இருக்கானா? மருத்துவம் கொண்டு போய் தப்பிச்சு வந்த எவனாச்சும் இருக்கானா? ஏன்னா என்ன காரணம்? ஏன் இவ வந்து அடுத்த கொண்டு போய் தப்பிக்க முடியறது இல்ல? ஒரு விலங்கு தனக்குத்தானே வைத்தியம் படிக்கின்ற பொழுது அப்ப அதை விட மேம்பட்ட உயிரினம் தானே மனிதன். விலங்கு தன் இருக்கிற அறிவை வைத்து கூட தனக்கு வைத்தியம் பார்க்குது. அப்படின்னா அவனை விட மேம்பட்டவன் தானே உயிரினம் மனிதனும் அவனை விட மேம்பட்டவன் தானே. கூடுதல் அவனுக்கு என்ன அறிவு இருக்குது விலங்கை காட்டிலும்? பகுத்தறிவு. அதையே அவன் பயன்படுத்தல. அறிவே இல்லாத விலங்குகள் தனக்கு வைத்தியம் பார்க்கின்ற பொழுது பகுத்தறிவு உள்ள மனிதன் ஏன் தனக்கு வைத்தியம் பார்த்துக்கல? சரி, பகுத்தறிவு உள்ள மனிதன் போய் இன்னொருத்தங்க போய் கேட்கறான், அது எப்படி?
பகுத்தறிவு உள்ள ஒரு விலங்கு போய் இன்னொரு விலங்குட்டு வைத்தியம் கேட்கறது இல்லை. ஆனா இவன் மட்டும் ஏன் அடுத்தவங்க வைத்தியம் பாக்குறான்? அப்படின்னு நம்ம பகுத்தறிவு பயன்படுத்தலையா? சரி, அப்படி போறவங்க வந்து வைத்தியம் பாக்குறானா, வைத்தியம் பார்த்து நல்லாக்குறானா? அதுவும் இல்லை. அப்ப எங்க தப்பு நடக்குது? எல்லாம் இந்த மனம் படுத்துகின்ற பாடு. என்னை அவன் காப்பாற்றுவான்னு தப்பா நினைக்கிறான் பாருங்க, அதுதான் தப்பு. அவனுக்கே தெரியாது இல்லையா? வைத்தியம் பண்றவனுக்கு சரி, அப்படி வைத்தியம் பண்றவன் என்னைக்காவது நோய் இல்லாம சேர்த்திருக்கானா? வைத்தியம் பண்றவன், மனுஷனுக்கு வைத்தியம் பண்றவன் தனக்கு நோய் இல்லாம சேர்த்திருக்கானா? அதுக்கும் பதில் இல்லை. வைத்தியம் பார்க்க போறவன் நோய் இல்லாம இறந்திருக்கானா? அதுக்கும் பதில் இல்லை. என்னதான் நடக்கும் உலகத்துல? என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னைக்காவது கேள்வி கேட்டுக்கிறீங்களா யாராவது? எப்ப வைத்தியம் பாக்குற நீ எப்படி செத்து போயிட்ட நீ? அவனு மாரடைப்புக்கு வைத்தியம் பார்க்கணும், மாரடைப்புல செத்து போயிடுறான். புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்கணும், புற்றுநோய் செத்து போயிடுறான். மூட்டு வலிக்கு வைத்தியம் பார்க்கணும், மூட்டு வலியில் செத்து போறான். ஆசன பயிற்சியில் சிறந்தவங்கிறான், அவன் தான் மூட்டு வலியில் சாகுறான். வஜ்ராசனத்துல சிறந்தவருங்கிறான், அவன் தான் அப்புறம் கடைசியில் வஜ்ராசனம் போட முடியாம செத்து போயிடுறான். 64 ஆசனம் போடக்கூடிய கடைசியில் ஆசனம் போட முடியாத அளவுக்கு செத்து போயிடுறான். என்னடா கொடுமையா இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்லைங்க, அதாவது எங்க ஹாஸ்பிட்டல் வந்து எம்டி டாக்டர், லேடி டாக்டர் சர்வீஸ் சென்டர்லப்ப பாத்தீங்கன்னாக்கா எம்டி டாக்டர் அவங்க அம்மாவே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இறந்து போயிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் வந்து மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணி இப்ப வந்து அந்த அம்மா வந்து ஆனா எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க முடியல. கொடுமையே. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது வந்து ஊருக்கு தான் உபதேசம் மொழி தனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா வைத்தியம் அதாவது என்னன்னா மருத்துவம்ல என்னன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மருத்துவம்ல என்னடா கொடுமையா இருக்கு. ஆமா, இவனுக்கு பேரு மருத்துவன். இது படிக்கிறதுக்கு இன்னைக்கு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி படிக்கிறாங்க. செலவு பண்ணி படிச்சு தனக்கு வைத்தியம் பார்த்துக்க கொள்ள முடியல. 1 கோடி செலவு பண்ணி வைத்தியம் பார்க்கற 1 கோடி செலவு பண்ணி இந்த மருத்துவம் கத்துக்கிறாங்க. அப்புறம் தனக்கே வைத்தியம் பண்ண முடியல. அவங்க தன்னுடைய மூட்டு வலியை போக்க முடியாதவங்க நோயாளியுடைய மூட்டு வலியை எப்படி போக்குவாங்க? தனக்கே கணக்கு தெரியாத பொழுது மாணவனுக்கு எப்படி கணக்கு சொல்லி தருவாங்க? இது என்ன நடக்குது உலகத்துல? அதுதான் அந்த பிசாசு நிலை. சரியா? அதுதான் மந்த நிலை. அதுதான் மந்த நிலை. அந்த மனம் 5ன்னு சொல்றோம்ல, அதுலதான் மாட்டிக்கிடுச்சு. இது வேற ஒண்ணுமே இல்லை. அந்த மந்த நிலை அப்படின்னு பேர். அதுக்கு பேரு முதல்ல சிதறுண்ட வடிவம். சிதறுண்ட வடிவம். அந்த வடிவத்துக்கு வந்து முதல் மனம் பேரு. அனுபவிக்கிற மனம், சிதறுண்ட மனம், பொருள் தேடுகின்ற மனம். 2வது வந்து மந்த மனம். அதாவது செத்தே கிடந்தாலும் அந்த காரணம் தெரியாம இவனு சாகுறது. சாராயம் குடிச்சிட்டு அப்படியே பிறந்த மேனிக்கு அம்மன் குண்டியோட ஒருத்தர் ரோட்ல படுத்திருப்பான். அதை பார்த்துட்டே போய் இவன் அவன் மேல விழுந்து சாவான். அதான் அந்த மந்த நிலைன்னு பேரு. இதை யாரும் மீட்டெடுக்க முடியாது. இதை அடக்கணும்னா அந்த 3வது மனம்னு ஒண்ணு இருக்கு. சிந்திக்கின்ற மனம்னு பேரு. அது உடலை பற்றி சிந்திக்கும், தன்மானத்தை பத்தி சிந்திக்கும், உலக நன்மைக்காக சிந்திக்கும். அதுதான் 3வது மனம்னு பேரு. அந்த மனம் வேலை செய்யாத வரைக்கும் இந்த சாவு நடந்துட்டு தான் இருக்கும். சரி, குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உழவு என்ற அதிகாரங்களை எழுதியிருக்க வேண்டும். ஏன் உழவு நமக்கு தேவையில்லை? குழந்தைகளுக்காகத்தான் அவர் வான் சிறப்பு எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்காகத்தான் உழவு தொழில் எழுதியிருக்காரு. அதனாலதான் திருவள்ளுவர் எழுதினாரு, உழுது உண்டு வாழ்றவங்க தான் உண்மையானவங்க, மற்றவெல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றவன்னு தெளிவா எழுதிட்டார். எவன் சாப்பிட்றானோ அவனை பிச்சைக்காரன் அர்த்தம். எவன் உண்டு, அதாவது எவன் உழுது வாழ்றானோ அவன் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றவன் அர்த்தம். மத்தவனா யாரு? தெளிவா சொல்லுங்க. மற்றவெல்லாம் யாரு? ஏன் அப்படின்னா நீங்க உழுது வாழ்றது இல்ல. வள்ளுவர் எழுதுவாரு, உழுது வாழ்றவன் தான் உண்மையானவன், மற்றவெல்லாம் பிச்சைக்காரன் எழுதிட்டாரு. கரெக்டா எழுதிட்டாரு. அப்ப சும்மா சாப்பிட்றவங்க யாரு நினைச்சுக்கிறீங்க? சும்மா உட்காந்து வீட்டுல சாப்பிட்றவங்க யாரு? பிச்சைக்காரன்னு சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறவங்க இல்ல, பிச்சைக்காரன் தான். அப்படின்னா நம்ம தவம் செய்து வாழ்றவங்களா மாறணும். அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, அதாவது உண்டு வாழ்றவளை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர். உண்டு வாழ்றவளை காட்டிலும், உண்டு வாழ்றாங்க பாருங்க, அவனை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர். அவர்களை காட்டிலும்
தவம் செய்து வாழ்கின்றவர்கள் கீழானவர் என்று திருவள்ளுவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதனால தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். நாம என்ன பண்றோம்? பசித்தாகத்தை கட்டுப்படுத்திட்டு தவத்தை மேற்கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற எல்லார் அவம் செய்வார் ஆசையின்பட்ட மற்ற பூரா பிச்சைக்காரனுங்க. உணவுதிங்கிற பூரா பிச்சைக்காரன் தான். அவன் மட்டுமல்ல, இயற்கைக்கு எதிராக வேலை செய்வான். யார் யார் மூணு வேளை உணவு திங்கிறானோ, 3 வேளை இல்ல 30 வேளை, ஒரு வேளைக்கு மேல சாப்பிட்டாவே அவன் இந்த உலகத்துக்கு ஊதாரின்னு அர்த்தம், உலகத்தை கெடுக்கணும்னு அர்த்தம். அவனால நாடு நலம் பெறாதுன்னு அர்த்தம். இப்ப நாடு நாசமாயிட்டு இருக்க போறக்காரு இந்த உணவு உண்டிகனாலதான். உணவு உண்றது நேரம், இந்த உணவு உண்டாம பாருங்க, அவனால நாடு நாசமா போயிட்டு இருக்கு. அதனால திருவள்ளுவர் எழுதினாரு, இந்த உலக வறுமைக்கு காரணமே நோன்பு நோக்காதன்னு காரணம் எழுதிட்டாரு. உலக வறுமைக்கு காரணம் அமெரிக்காவிலும் பிச்சைக்காரன் இருக்கிறான். அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனா அமெரிக்காவில் மட்டும் வீடு இல்லாத பிச்சைக்காரன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. வீடு இல்லாத பிச்சைக்காரர்கள் அமெரிக்கா பேருக்கு தான் அமெரிக்கா தவிர, அந்த காட்டுமிராண்டி அமெரிக்கா நாட்டுல ஹோம்லெஸ் பீப்புள்னு இருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னா வீடு இல்லாதவர்கள் அப்படிங்கிற மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2% மக்களாவது இருக்காங்க. அதாவது அமெரிக்க மக்கள் தொகை குறைந்தபட்சம் ஒரு 5% வீடு இல்லாத மக்கள் பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே. சரி, இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை எழுதியிருக்கணும், உழவுங்கிற அதிகாரத்தை எழுதியிருக்க வேண்டும். வான் சிறப்பு முக்கியத்துவம் கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக எழுதியிருக்கிறார். விசிம்பின் துளிவிலும் அல்லாமற்றாங்கே பசுமுள் தலை காண்பதறிவு என்பது இந்த அதிகாரத்தின் கருத்தாகும். விவசாயம் செய்வது எப்படி, விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த தொடுபொழுதி கக்சா உனக்கின் பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும். ஏரிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடனும் அதன் காப்பு. திருவள்ளுவர் அந்த உழவின் முறையை பற்றி எழுதுறார். நொறுங்க உழவோற்றப்பட வேண்டும். அதாவது புழுதி பறக்க, புழுதிக்கால் ஓட அப்படிம்பாங்க. புழுதிக்கால் ஓட அப்படி காத்தடிச்சுன்னா அப்படியே புழுதி பறக்கணும். அந்த அளவுக்கு நெகு நெகு நெகுன்னு இருக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் உழவு ஓட்டுறது கிடையாது. புரியுதா? இன்னைக்கு அப்படிலாம் யாரும் உழவு ஓட்டுறது கிடையாது. திருவள்ளுவர் முறையே நொறுங்க உழவு செய்தல், எரியிடுதல், களை கட்டுதல், பயிரை காத்தல், நீர்ப்பாசனம் என்ற விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார். பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்கும் தகுதி நன்றாக உழப்பட்ட வயலில் மட்டும் இருக்கும். திருவள்ளுவர் அவர் காலத்தில் குறைந்த நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு புன்சை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயத்தின் முக்கியம் என்ன, விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன, விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன? உழுது உண்டு வாழ்றவங்களே மேலானவர், மற்றவெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்றன்னு எழுதியிருக்காரு அவர் திருவள்ளுவர். அப்ப நாம பசி தாக்கத்தை கட்டாத நோன்பு முறையை நம்ம கடைபிடிச்சிட வேண்டியதுதான். 15 வயசுக்கு மேல எல்லாரும் நோன்பு வைக்கணும். அதனால அரபு நாட்டுல பாத்தீங்கன்னா 15 வயசுக்கு மேல வருடத்துக்கு ஒரு முறையாவது 30 நாள் உண்ணா நோன்பு இருப்பாங்க. நம்ம அது வாழ்க்கை பூரா கடைபிடிச்சிடலாம். ஏன்னா உடம்பு நடமாடும் தாவரமாக மாறி நைட்ரஜனை புரோட்டீனா மாற்றி கொடுக்கறது. இதை ஓராண்டு பயிற்சி பெறணும். அதனாலதான் எல்லாரும் பயிற்சி கல்லூரியில சேரணும். மீண்டும் நீங்க ஆரம்ப பள்ளியில சேரணும். நீங்க இப்ப இருக்கிறத உங்களுக்கு எதுவும் பயன்படாது. நீங்க இருக்கிற பக்தி மார்க்கம், நீங்க நம்புற கர்ம மார்க்கம் எல்லாம் வீணா போன மார்க்கம். புரியுதா? நீங்க நம்பிட்டு இருக்கிறத நல்லா வீண். பழையபடி என்ன பண்றீங்க? 5 வயசு குழந்தைய மாறி ஒழுங்கா என்ன பண்ணணும்? பாடத்தை பள்ளிக்கூடத்துல இந்த நீரணு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து உடம்ப கழுவலினா எல்லாத்துக்கும் சங்குதான். எல்லாத்துக்கும் சங்குதான். சரியா? சரி, உலகத்தின் முதல் உழவன் மண்புழு. உலகத்தினுடைய முதல் உழவன் மண்புழு. அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு. மண்புழு என்ன பண்ணுதுன்னா பூமியை ஓட்டம் போடுது, அந்த மண்ணவே சாப்பிடுது, அது மண்ணை உணவாக்கிட்டு உரமா மாத்துது. அந்த உழவன் இப்ப பூமியில கிடையவே கிடையாது, எல்லாம் சாகடிச்சாச்சு. உலகத்தினுடைய முதல் உழவனவே என்ன பண்ணியாச்சு? சாகடிச்சாச்சு. அப்ப உலகத்தினுடைய முதல் உழவன் மண்புழுவே செத்து போயிட்டான். அப்ப பூமி என்ன ஆயிடுச்சு? மலடாக மாறிவிட்டது. இது நம்மாழ்வார் வரைக்கும் சொல்லியிருக்காரு. நம்மாழ்வார் சொல்லிட்டாரு, எப்போ எல்லாம் மண்புழுவுல கிடையாது, எல்லாம் மலடாகி போச்சு, அவ்வளவுதான்ட்டாரு. அவரும் நோயில தான் செத்தாரு. அவரு என்ன செத்தாரு? ஆமா, அதே மாதிரி நெல் ஜெயராமன் நெல்லை காப்பாத்துறேன்னு கிளம்பினார், அவரும் புற்றுநோயிலும் சேர்த்தாரு. இப்ப புரியுதா? உணவை பத்தி பேசுற அந்த உணவிலேயே சாகுறான். உணவை பத்தி பேசுறவ அது என்னடா கொடுமையா இருக்குது. அப்ப ஏன் இதை பத்தி சிந்திக்கல?
அவர் வாழும் காலத்தில் இந்த புத்தகம் வந்தாச்சு. டெல் ஜெயராமன் வாழுகின்ற காலத்தில் இந்த புத்தகம் வந்தாச்சு. நம்மாழ்வார் வாழும் காலத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காரு. ஏப்பா இந்த படி நடக்கல? அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. உணவை பார்த்தோன்னு பல் இடிச்சுட்டாங்க எல்லாருமே. எல்லாரும் உணவுங்கிற போதைக்கு அடிமை. உணவுங்கிற விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள். உணவுங்கிற விபச்சாரிக்கு, உணவு விபச்சாரின்னு வச்சுக்கலாம், உணவுன்னு விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள். உணவுங்கிற விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள். எல்லாரும் உடம்பை வித்துட்டாங்க. விபச்சாரி எப்படி உடம்பை விற்கிறாங்களோ அதே போல உணவுங்கிற விபச்சாரிக்கு இவங்கெல்லாம் அடிமையாகி வீணா நோய் எப்படி விபச்சாரிட்டு போறவன் நோய் வாய்ப்பட்டு சாகறானோ, உணவு திங்கிற பூரா நோயை பட்டு செத்து போயிட்ட. கேட்டா இயற்கை வாழ்வு வாழ்ந்தார், என்னத்தை கிழிச்சாரு, கடைசியா நோவுல தான் செத்தாரு. என்னடா கிழிச்சாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்தா ஓட்டாண்டியா போய் செத்து போயிட்டாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டியது இதான் பரிணாம அறிவியல். கேள்வி எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். கடவுளே ஆனாலும் கேள்வி கேட்கணும். யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கல என்ன பண்ண. அப்ப நான் இது ஒண்ணு அதான் விஷயம். முடிச்சுக்கலாம். அடுத்த 4:30 மணிக்கு சந்திப்போம். இந்த 2 மணி நிகழ்ச்சி முடிச்சா வைக்கலாம், இல்ல 4:30 மணிக்கு வகுப்பு வச்சுக்கலாம். எல்லாரும் 4:30 மணிக்கு வகுப்பு வாங்க. எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஒரு மாதம் ஆலோசனை வகுப்புல சேரணும். சரிங்களா? ஆலோசனை வகுப்புல சேர்றவங்க எல்லாம் சேருங்க. 3000 கட்டி சேருங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேரணும். கடுமையான விதிகள் உண்டு. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். மீண்டும் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் தப்பிக்க முடியும். சும்மா எல்லாரும் இதை வாங்கி படிச்சுக்கிட்டு தப்பிக்க யாரும் முடியாது. புரியுதா? உங்க கைப்பொருளை இழந்தே ஆக வேண்டும். நீங்க 2 கோடி படிச்சா சொன்னார், பன்னீர்செல்வம் சொன்னாரு, 2 கோடி படிச்சுட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நோய் தீர்க்க தெரியறது இல்ல. அப்ப 2 கோடி சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த கோடி அவங்களுக்கு பயன்படாது. கடைசியில் வெறும் கோடி தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இதுல மட்டும்தான் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பசியவே கையில வைக்கிறோம், பசியவே கை வைக்கிறோம், அடிமுடாவே கை வைக்கிறோம், பசியே இல்லாமல் செய்து விடுகிறோம். அதான் விஷயமே. பசிங்கிற அது கொடிய நோய். பசிங்கிற ஒரு பெரிய மரியாதை கிடையாது. பசிங்கிற ஆளை சாகடிக்கிறக்க, பசி என்பது மனிதனை சாகடிக்கிறதுக்காக இயற்கையில் உண்டாக்கப்பட்டது. பசி என்பது இந்த போலி பசியை இயற்கை உண்டாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியாக அவனை தாக்கப்படுத்தி அவனை சாகடிக்கிறதுக்காக இயற்கையில் உண்டாக்கப்பட்டதுதான் பசி. பசின்னா கொடிய விஷ நீர்னு அர்த்தம். அதை நீ என்ன பண்ணணும்? சரி வலிக்கணும். எப்படி ஒட்டுக்குடல் இல்லாமல் வாழலாம், அதே போல இறப்பையில ஜீர நீர் சுரக்காமல் வாழலாம். நம்ம ஒட்டுக்குடல் வெட்டி எடுத்தாலும் வாழலாம். இறப்பையில சுரக்கிற, வயிற்றுல சுரக்கிற சுரப்பையை கட்டுப்படுத்தினால் மனிதன் வாழ முடியும். ஏன்னா அவன் நடமாடும் தாவரமாக மாறிக்கிறான். பல கோடி ஆண்டுகளாக போராடி 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 புழுவாக மாறி, முதல்ல தாவரம் யாராவது சொல்ல வராங்க, தாவரமா இருந்து புழுவா மாறி, பூச்சியா மாறி, ஊர்வனமா மாறி, பறவையா மாறி, விலங்கா மாறி, மனிதனா மாறி, பிறகு யோகியாக மாறுகிறான். அதாவது தாவரம் தான், மரம் தான் யோகியாக மாறி இருக்கிறது. புரியுதா? மீண்டும் நாம் 4:30 மணிக்கு சந்திப்போம். இதை சிந்திச்சுட்டு வாங்க. அதாவது இந்த 22வது பாடத்தை பலமுறை படிச்சுட்டு வாங்க. 22வது பாடத்தை பலமுறை படிங்க. படிச்சு என்ன உணர்றீங்கிறது அப்படி 4:30 மணிக்கு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.